Hey guys, welcome to LPD Ideas. நான் உங்கள் அவனியா பிரியதர்ஷினி and இன்னைக்கு நம்ம b.ed Projectsல பார்க்க போகிறது இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்கான ஒரு கிளாஸ் 9க்கான இம்பார்ட்டண்ட்டான ஒரு வீடியோ. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எஸ், வெல்கம் பேக் டு LPD Ideas. ஸோ இன்றைக்கி நீங்கள் பார்த்துட்ருக்குது ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஸோ இதை தமிழ்லே பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் இந்த கிராமர் ஃபார்மட் வந்து டேப்லர் காலம்லையும் நான் ப்ரெசென்ட் பண்ணி ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். எத்தனை பர்ஃபெக்ட் டென்சஸ் இருக்குது, ப்ரெசன்ட், பாஸ்ட், ஃப்யூச்சர், அதோட கண்டினியூஸ் டென்ஸும் போட்டிருக்கேன். ஸோ இதுக்கான ஒவ்வொரு இண்டிவிஜுவல் சார்ட் தான் வந்து இப்போ நான் போட்டுட்ருக்கேன். நீங்களும் ரெகுலராக பார்த்துட்ருக்கீங்க. பார்க்காதவங்க வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். இங்கிலீஷ் TLM அப்படிங்கிற ஒரு பிளேலிஸ்ட்டில் b.ed Projects சம்மந்தப்பட்ட எல்லாமே இருக்கும். நீங்கள் வேறு எங்கேயும் போய் தேடணும்னு அவசியமே கிடையாது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து எந்த பிக்சர்ஸுமே இருக்காது. நான் 4 காலமாக சார்ட்டை டிவைட் பண்ணி அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருப்பேன். ஸோ ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி 2 எக்ஸாம்பிள்ஸோடு நான் வந்து கொடுத்துருப்பேன். ஒரு சென்டென்ஸ் மட்டும். பிகாஸ் இதுக்கு மேலே நம்ம சின்னதாக எழுதணுன்னா கொஞ்சம் வந்து பின்னாடி வந்து தெரியாது. ஸோ வந்து பெஞ்ச் வைஸாக வந்து நம்ம இந்த சார்ட்டை நம்ம டீச் பண்ணதுக்கு அப்புறமா அவங்களுக்கு காட்டலாம். ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் கிளியர் ஐடியா கிடைக்கும். இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் இல்லைனா வந்து ஒரு குரூப் அட்டென்ஷன் வந்து நம்ம கண்டிப்பாக கொடுக்கணும். எல்லாத்தையுமே நம்ம வந்து ஃப்ரண்ட்டில் நின்றுட்டே வந்து டீச் பண்ணிவிட்டு கிராமரை பொறுத்தவரை முடிச்சிட முடியாது. ஸோ கொஞ்சமாக நான் டீச் பண்ணதுக்கு அப்புறமா ஒவ்வொரு பெஞ்சாக போய் ஒரு குறிப்பிட்ட ஐடியாஸ் வந்து நம்ம சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒவ்வொரு பெஞ்சுக்கும் ஒவ்வொரு டென்ஸ் வந்து சார்ட்டாக நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா நேற்று படித்ததையும் ரீகால் பண்ணுவாங்க. அதே சமயம் இன்றைக்கி படித்ததை வந்து நாளைக்கு வந்து ஞாபகம் வச்சுப்பாங்க. ஸோ ஒவ்வொரு கிளாஸ்லேயும் ஒவ்வொரு டென்ஸை நம்ம சொல்லி கொடுத்துட்டு லாஸ்ட் 5 minutes 10 minutesல இந்த மாதிரி சார்ட் நம்ம அவங்களுக்கு கொடுக்கலாம். ஸோ அவங்க கிட்ட போய் நம்ம பெஞ்ச் வைஸ் அந்த 4 பேர் அந்த 5 பேருக்கு நம்ம சொல்லி கொடுக்கும்போது ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் உங்ககிட்ட ஃப்ரீயாக கேட்பாங்க. அதே சமயம் இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு டீட்டெயில்டாக புரியும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி கிராமர் வந்து உங்களுக்கு மிஸ்டேக்ஸ் இல்லாமல் எழுதுறதுக்கு தேவைப்படுது. சென்டென்ஸில் வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் எல்லாம் இருக்கக்கூடாதுன்னா நீங்கள் கூகுளில் கூட சர்ச் பண்ணி பார்த்து எக்ஸாம்பிள்ஸ் எடுத்து உங்களோட சார்ட் ஒர்க்கில் பண்ணிக்கோங்க. பட் மிஸ்டேக்கோட மட்டும் தயவு செஞ்சு எழுதிடாதீங்க. பிகாஸ் ஆஸ் யூஷுவல் நான் எல்லா வீடியோஸும் சொல்கிற மாதிரி தான் மார்க்கரில் எழுதுனதுக்கப்புறம் நம்ம அந்த மிஸ்டேக்கை கரெக்ட் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். அண்ட் டென்ஸை வந்து கொஞ்சம் ஹைலைட் பண்ணி காட்டுங்க. அண்ட் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்க ட்ரை பண்ணுங்கள். கொஞ்சம் ஹையர் கிளாஸ் வர வர ரொம்ப வந்து பிக்சர்ஸாக வந்து கலர்ஃபுல்லாக கொடுக்கறத விட்டுட்டு கொஞ்சம் வந்து கண்டென்ட் அண்ட் எக்ஸாம் பேஸ்டாக நிறைய கொஷின்ஸ் கேட்கையும் பழகிக்கோங்க. ஒவ்வொரு இது டீச் பண்ணிவிட்டு ரீகால் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து கொஷின்ஸ் கொடுத்துட்டே இருங்க. அண்ட் இந்த மாதிரி கிராமர் கண்டென்ட் வரப்போ நான் வந்து சார்ட் இப்படி எப்படி பண்ணால் போதும், TLM பொறுத்தவரை அப்படின்னு சொன்னால் மட்டும் போதுமா, இல்லைனா இந்த மாதிரி கிராமருக்கெலாம் கொஞ்சம் தமிழில் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கலாமா அப்படிங்கிற சஜஷன் எனக்கு தேவைப்படுது. ஸோ நீங்கள் இந்த கமெண்ட்டில் உங்களுக்கு என்ன மாதிரி வேணுங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். அதுக்கேற்ற மாதிரி நிறைய பேர் என்ன சொல்கிறாங்களோ ஸோ நான் வந்து ப்ரொசீட் பண்ணலான் இருக்கேன். ஸோ அவ்வளோதான். இந்த கிராமர் பார்ட்டில் நான் ஒரு 4 பார்ட்ஸில் நீட்டாக வந்து கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இந்த கண்டென்ட்டை வந்து 60 சார்ட்டில் ஒரு சார்ட்டாக மேக் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் இந்த மாதிரி கிராமர் கண்டென்ட் வேறு என்னெல்லாம் வேணும் நான் போடாததுன்னு நினச்சிங்கன்னா அதை கமெண்ட்டில் கேளுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ தட் அவங்களும் யூஸ்ஃபுல்லாக b.ed Projects பண்ணி முடிப்பாங்க. டடா.